ஓமலூரில் காருடன் இருந்த நிலையில் மீட்கப்பட்ட ஓசூர் நில அளவையாளர் குவளைச்செழியனின் உடல் அவரது உறவுகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் ஜாஸ்மினிடம் கேட்கலாம். ஜாஸ்மின், குவளைச்செழியனின் மரணம் குறித்த விசாரணை எந்த அளவில் இருக்குது இப்போ? குவளைச்செழியன் இறந்ததுடைய விசாரணை தொடர்ந்துகிட்டு இருக்கு. தீவட்டிப்பட்டி காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை செய்த நிலையில் இருக்கின்றனர். நேற்று அதிகாலை 4 மணி அளவில் தீவட்டிப்பட்டி அருகே ராமமூர்த்தி நகர் பகுதியில் மலைப்பாதையில பள்ளத்தில் ஒரு கார் எரிந்த நிலையில் இருந்தது. அதில் இருந்த உடல் எரிந்த நிலையில் இருந்த உடல் குவளைச்செழியனுடைய உடல் என்று அவரது உறவினர்களால் அடையாளம் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து தீவட்டிப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்தனர். அதே சமயத்தில் கார் எரியும் பொழுது அந்த காரின் அருகிலிருந்து மூவர் தப்பி ஓடியதாகவும் அதில் ஒருவர் பொதுமக்களால் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தகவல் வந்தது. ஊர் பொதுமக்களால் பிடிக்கப்பட்ட நபரின் பேர் சக்திவேல் என்றும் அவர் உடலிலும் தீக்காயங்களுடன் பிடித்து ஊர் மக்கள் காவல்துறையிடம் ஒப்படைத்ததாக தகவல் வந்துள்ளது. ரத்திகா. ஜாஸ்மின், சக்திவேல் அளித்த தகவல்களின் அடிப்படையில் காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறாங்க? சக்திவேலை காவல்துறையினர் விசாரணை செய்த பொழுது கோட்டங்கவுண்டம்பட்டியை சேர்ந்த கலைவாணன் என்பவரின் தூண்டுதலின் பேரில் தான் தாங்கள் கடத்தியதாகவும் இந்த சம்பவம் நடைபெற்றதாக காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார். உண்மையாகவே இவர் கலைவாணனுடைய ஏவுதலின் பேரில் தான் செய்தாரா அல்லது மற்ற வேறேனும் யாராவது நபர்கள் இதில் தொடர்பு உள்ளனரா என்று காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். முக்கியமாக சக்திவேல் உடலிலும் நேற்று தீக்காயங்களுடன் பிடிபட்டதால் இன்று அவர் சேலம் அரசு பொது மருத்துவமனையில் தீக்காயங்கள் பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இங்கும் அவருக்கு காவல்துறையினரின் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் 2 அல்லது 3 நாட்களுள் இவர் உடல்நிலை தேறிவிடுவார் என்றும் அதன் பிறகு இவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இவரிடம் முறையாக விசாரணை நடத்தப்படும் பொழுது மட்டுமே இந்த கொலை எதனால் நடந்தது, ஏனெனில் அந்த ராமமூர்த்தி நகர் என்பது ஒரு மலைப்பாதை என்றும் அந்த பகுதியில் வரும்பொழுது கார் கவிழ்ந்ததால் ஏற்பட்ட விபத்தா அல்லது இவர்கள் நண்பர்கள் முன்னரே இவர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டு எரிக்க வேண்டிய சூழ்நிலையில் அந்த இடத்தில் எரித்தனரா என்ற தகவல்கள் எல்லாம் படிப்படியாக தெரிய வரும் என்று காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். ரத்திகா. ஜாஸ்மின், இந்த குவளைச்செழியன் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவங்களோட உறவினர்கள் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க?